ஹாய் நான் RJ ஷா குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராம் வித் ஜானுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன சம்பந்தம்? 60 ரூபாயை பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு போயஸ் கார்டன் சென்னையிலே காஸ்ட்லியான ஒரு ஏரியா, அங்கே மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காரு. அதனுடைய ரகசியம் என்ன? 24 பேப்பரில் அரியரு. அப்படிப்பட்ட ஒரு காமன் மேன் 25வது படத்தில் ஹீரோவாக மாறினார். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி அவர்கள் மியூசிக்கே தெரியாமல் நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஐடி படிக்காமல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல், என்ன கோர்ஸ் படித்திருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படித்திருந்தாலும் சரி, நீங்கள் ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படித்து நீங்கள் ஐடிக்கு வேலைக்கு போகலாம். நீங்கள் லைவ் கிளாஸஸும் எடுக்கிறாங்க, ரெக்கார்டிங் கிளாஸஸும் எடுக்கிறாங்க, தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஏதுவான நேரத்தில் படிக்க முடியும். ஃபீஸ் ஃபுல்லாக உடனடியாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதை யார் நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் தான் ராஜலக்ஷ்மி எட்வர்ஸ் நடத்துகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் பின் டு டாப்லேயே வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி அவர்கள், அவர் பிறந்தது என்னமோ நாகர்கோயில் தான். ஆனால் அவருடைய இளமை பருவம் எல்லாமே திருச்சியில் தான் இருக்குது. அவருடைய கொள்ளு தாத்தா 4 தலைமுறைக்கு முன்னாடி யாருன்னா வேதநாயகம் பிள்ளை. தமிழில் ஃபஸ்ட்டு நாவல் பிரதாப முதலியார் சரித்திரங்கள் அப்படின்ற ஃபஸ்ட்டு நாவலை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுடைய கொள்ளு தாத்தா தான். அதற்கப்புறம் அவர்களுடைய அந்த தலைமுறை வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இவர்களுடைய அப்பாவினுடைய காலத்தில் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே தான். அப்பா கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஹோம் மேக்கர், தங்கச்சி. ஒரு அழகான குடும்பம் திருச்சியில். இப்படி இருக்கும்போது 8 வயசு இருக்கும்போது விவரம் தெரியாத வயதில் விஜய் ஆண்டனி அவர்களுடைய அப்பா தவறி போயிடுறாரு. அவங்க அம்மாவுடைய நிலைமை யோசித்து பாருங்க. இப்போது வீட்டுக்காரர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதா, இல்லை இந்த 2 பசங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக யோசிக்கிறதா, ரெண்டும் யோசிக்க முடியாத ஒரு தருணத்தில் அவங்க 10th படிச்சிருந்தா அவங்களுக்கு அவருடைய வேலையை தரலைன்னு சொல்கிறாங்க. அப்பாவுடைய வேலை அம்மாவுக்கு கிடைக்கும். அந்த டைமில் அவங்க 9th தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு டியூட்டோரியலில் படித்து கிளர்க்கு வேலை கிடைக்குது. திருநெல்வேலியில் கிடைக்குது. திருநெல்வேலிக்கு போகிறாங்க. ஸ்கூல் படித்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு படிப்பு சரியாக வரலை. இந்த 8th 9thலாம் படிக்கும்போது சீனியர்ஸ்க்கு தோல் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இந்த நாடகங்கள்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, பனைமரத்துக்கு வவ்வாலா, எங்களுக்கே சவாலா, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இப்படியெல்லாம் பஞ்செல்லாம் சொல்லுவோம்ல ஸ்கூலில். இதெல்லாம் கத்தி சொல்ல ஆரம்பிப்பாராம். அப்போ ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. உடனே இந்த 8th 9thல என்ன பண்ணுறாரு, லிரிக்ஸ், இவரே லிரிக்ஸ் போட்டு டப்பாங்குத்து பாட்டெல்லாம் மேலே தாளம் அந்த மேஜையிலே இதெல்லாம் பண்ணுறாரு. தாளெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு. வாரத்துக்கு 3 பாட்டு எழுதுவாராம். இப்படி எழுதி ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே 300 பாட்டு. ஸ்கூலில் ஃபேமஸ். நம்ம சென்னைக்கு போனால் மியூசிக் டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம். அப்படி இருக்கும்போது காலேஜ் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. அப்போ நினைக்கிறாரு, நம்ம ஏன் டிவோஷனல் சாங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் கலைக்காவேரி அப்படின்ற ஒரு இடத்துல போய் ஒரு ஃபாதரை பார்க்குறாரு. ஃபாதர் சொல்கிறாரு, உனக்கு தபலா வாசிக்க தெரியுமா, கீபோர்டு வாசிக்க தெரியுமா? தெரியாது ஃபாதர், நானே டியூன் பண்ணி லிரிக்ஸ்லாம் போட்டு பண்ணிடுவேன், ஹிட்டாயிரும் ஃபாதர், உங்களுக்கு நல்லா விற்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவர் ஃபாதர் என்னப்பா புரியாத பையனாக இருக்க, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கோப்பான்னு அனுப்பி வைக்கிறது. ஒரு 16 வயசு பையன் ஃபஸ்ட்டு ஃபெயிலியரு வாழ்க்கையில் திருச்சியிலேருந்து மறுபடியும் திருநெல்வேலிக்கு வர்றாப்புல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வயலின் கற்றுக்கிறாரு. வயலின் கற்றுக்கிட்டு 2 மாதத்தில் கை உடஞ்சி போயிடுது ஏதோ ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு கற்றுக்கலான்னு போனால் அந்த மாஸ்டர் 3 மாதத்தில் ஓடி போயிடுறாரு. எங்கேயோ அவருக்கு ஏதோ பிரச்சனை. சரி, பேசிக்காக கர்நாடிக் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் போனால் கொஞ்ச நாள்லேயே கிளாஸை மூடிடுறாங்க. அப்போ பிஎஸ்சி விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு லைலா காலேஜ் வந்துடுறாப்புல. லைலா காலேஜ் சென்னையில் பார்த்தா மியூசிக்கு கீபோர்டு தெரிஞ்சவங்க, வயலின் தெரிஞ்சவங்க, கிட்டார் தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பயமாயிருது. இந்த ஊர்லேருந்து வந்த பசங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே பயம் இவருக்கு ஏற்படுது. அப்போது 3 மணிக்கு காலேஜ் முடியுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது பொழப்புக்கு வழி வேணும்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவில் வேலைக்கு போகிறாரு. 3 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 2-3 மணி வரைக்கும் காலையில் வரைக்கும் வேலை நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் வந்துடுவார். இப்படி ஸ்டூடியோவில் வயர்லேருந்து மானிட்டர்லேருந்து எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் கவனித்து அங்கே இருக்கிறவங்களாம் இவர் ஜோக்கர் மாதிரி தான் பார்ப்பாங்களாம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்கிறாப்புல. இப்படி கற்றுக்கிட்டு மாதம் 600 ரூபாய் சேல்ரி. சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகணும், திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரணும்னா ட்ரெயினில் போனால் 140 ரூபா, பஸ்ஸில் போனால் 80 ரூபா, நமக்கு 60 ரூபா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், பஸ்ஸில் தான் போவாராம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி விஜய் ஆண்டனி ஹீரோவாக இருக்கார். அவருடைய காலேஜ் வாழ்க்கையில் 60 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுருக்காரு.
இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது சவுண்ட் இன்ஜினியர், ஒரு சில ஆடு வருது, கற்றுக்கிறாரு, சீரியலில் ஒரு சில வாய்ப்புகள் வருது, சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிஜினோட ஒரு சாங் வரும், என்னை தேடி காதல் என்ற வார்த்தை, இந்த சாங் இதெல்லாம் இப்படி போயிட்டு இருந்த டைம் ஒர்க்கு. ஏன்னா அது ஆரம்பித்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளியே வந்துச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே நேரத்தில் சினிமாலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. 1 வருடம் கிடையாது, 2 வருடம் கிடையாது, 9 வருடம் ட்ரை பண்ணுறாரு. ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்கே வந்து டெய்லி போய் நிற்கணும், 6 மாதம் போய் காவல் காக்கணும். இப்படி காவல் காத்துக்கிட்டே இருக்கும்போது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இவர் போகும்போது என்ன பண்ணுவாராம், கேசட்டு, டேப் ரெக்கார்டு, வாக்மேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாராம். இந்த கேசட்டை கேளுங்க சார்னு சொன்னால் கேட்காம போயிட்டாங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கொடுங்க சார், இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி அவருக்கு டிஷ்யூம் படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. டிஷ்யூம் படம் வர்றதுக்கு முன்னாடியே சுக்கிரன் படம் வந்து வெளியே வந்துடுது. இப்படி தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வரும்போது லிரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். நமக்கு தான் மியூசிக் தெரியாதே, பிடிச்ச மாதிரி லிரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கடுத்து அதுக்கு டியூன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முளைச்சி 3 இலைய விடலை பாட்டிலேருந்து, இந்த கரிகால கால போல் அந்த பாட்டிலேருந்து, தலைமுடி உதிர்வது கூட அந்த சாங்கு, உச்சி முதல் பாதம் வரை, பூமிக்கு வெளிச்சமெல்லாம், இப்படி லிரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்து டியூன் பண்ணுறது. நாக்கு முக்காலேருந்து ஆத்திச்சூடியிலேருந்து, ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து டப்பாங்குத்துலாம் பண்ணியிருக்காருல்ல, ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியும் இல்லையா, இப்படி சாங்ஸ் வந்து போடுறது. இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ப்ராப்பராக ரெகக்னிஷன் வந்து கிடைக்க மாட்டேது, பேமெண்ட் ப்ராப்பராக வந்து வரமாட்டேது, அடுத்த கட்டம் போக முடியல, நம்ம பண்ண ஒரு சில படங்கள் வெளியே வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு 24 படங்கள் முடித்து 36 வயதில் 2 பெண் குழந்தைகள் இருக்கும்போது, வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறது, நான் பேசாமல் ஹீரோ ஆயிடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, 36 வயசு 2 குழந்தை இருக்குது, பேசாமல் மியூசிக் டைரக்டர் வேலையே பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே மாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 9 வருஷம் ஃபாரின் சேனல்லாம் ஒர்க் பண்ணி சேர்த்து வச்ச காசு, அவங்களுடைய ஒட்டுமொத்த நகை, அது போக மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி தான் நான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ணுறாங்க. நான் படம் பண்ணுறாங்க, சலீம் பண்ணுறாங்க, பிச்சைக்காரன் பண்ணுறாங்க, அப்புறம் ஹீரோவாக வந்து மாறுறாரு. சரி ஓகேடா, இவ்வளோ நேரம் பேசிட்டேஷா, அந்த ராம் வித் ஜானுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னீங்கன்னா இந்த வர்றேன். ஜானுக்கு வந்து 19 வயசு இருக்கும்போது 2016 அப்போ தான் வந்து அவங்க அபூர்வ ராகங்கள்ன்ற சீரியல் பண்ணுறாங்க, ஒரு சில டியூஷன் எடுக்கிறாங்க, டிடிபி பண்ணுறாங்க. வீட்டில் வேணால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த சமயத்தில் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதித்து வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது காலில் மிகப்பெரிய வலி ஏற்படுது. அவங்களுக்கு நடு நரம்புல மிகப்பெரிய கட்டின்றாங்க. 40 வயசில் வர வேண்டிய கட்டி உங்களுக்கு வந்துருச்சு, இனிமேல் நடக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ராம் வந்து பேக் போனாக நிற்கிறாருங்க மனுஷன். அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய யூடியூபர், 2 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன அடுத்த கட்டம்னே தெரியாது, நடக்க முடியுமான்னு தெரியாது. அந்த டைமில் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வெளியே ரோட்டில் தங்கிட்டு இருந்திருக்காப்புல. இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் பட்டு 1 வருடத்துக்கு மேலே ஜானுக்கு வந்து பேக் போனாக இருந்து இன்றைக்கி ஜானு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராம் வித் ஜானு அப்படின்ற சேனல், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் அவங்க விஜய் டிவியில் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராம் வந்து செம்ம டேலண்ட்டு, ஃபன்னு, க்ரியேட்டிவிட்டி, எடிட்டிங் எல்லாம் பண்ணுவாப்ல. ஆனால் ஜானுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. ஜானு பெருசாக வரட்டும், ஜானு நல்லா வரட்டும், ஜானு பேர் வாங்கணும், ஜானுவோட ட்ரீம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படிப்பட்டவர் ராம். இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் போனீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பிச்சைக்காரன் 2 படத்தில் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. மலேசியாவில் ஷூட்டு, கீழே முங்கிடுறாரு. இது ஜனவரி மாதம் நடக்குது. முங்கி அவர் கூட இன்டர்வியூவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் பக்கத்தில் இருந்து எனக்கு வந்து தெரியும், அவங்களோட ஃபேமிலி நல்லா தெரியும். அவங்க ஃபேமிலி வந்து எப்படி கஷ்டப்பட்டது அந்த டைம்லன்றதை பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அவருடைய ஃபோட்டோவை ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க ஃபோனில் காமிச்சாங்க. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் நினச்சாங்க நான் தூக்கிட்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சு சார், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி நினைக்கும் போது திடீர்னு தண்ணியை வாமிட் பண்ணி, ரத்தத்தை வாமிட் பண்ணி, அந்த டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு கண்ணு மேலே போயிடுச்சு, இன்னொரு கண்ணு கீழே போயிடுச்சு, நாக்கு கட்டாயிருச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அடுத்த வர டேரக்டர்ஸ்லாம் இனிமேல் இவர் நடிக்க முடியாதுன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 1 மாதம் பம்பரமாக சுற்றுனது யாருன்னா ஃபாத்திமா விஜய் ஆண்டனி. தன்னுடைய கணவனோட உயிரை தன்னுடைய உயிரை நினச்சி எப்படியாவது இவரை மீட்டு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நைட்டு பகலும் தூங்காமல் ஹாஸ்பிட்டல் வீடுமா அந்த போராடின அந்த 1 மாதம் எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்தித்து அவரை காப்பாற்றி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி 4வது நாள் 5வது நாளுங்க
மனுஷன் வந்து அடுத்த ப்ரொடியூசர் டேரக்டர்கிட்ட பேசுகிறாரு. அவங்கெல்லாம் இவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வீடியோ கால் வர்றாங்க. இவர் நீங்கள் தைரியமாக இருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஸ்க்கு பேக் போனாக இருந்தவங்க ஃபாத்திமா. ஒரு ஜனவரி மாதம் ஆக்சிடெண்ட் ஆகி 9 பிளேட்டு ஃபேஸில் வைத்து அந்த 9 பிளேட்டோட இன்றைக்கி வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய வில் பவர். சின்ன வயசில் நான் ஒரு புக்கு படித்தேன், உதயமூர்த்தியினுடைய எண்ணங்கள் அப்படின்ற புக்கு படித்தேன். அந்த புக்கு எனக்கு எப்படி மோசமான சூழ்நிலையிலையும் வாழ கற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பேக் போனாக இருக்காங்க அவர்களுடைய மனைவி. ஏன்னா அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் விஜேவாக இருந்தவங்க, அவங்க ஃபாரின் சேனல்ஸில் ஷோஸ் பண்ணவங்க, நிறையா ஃபாரினில் ஈவெண்ட் பண்ணவங்க. இதையெல்லாம் இவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு என் வீட்டுக்காரருடைய வளர்ச்சி தான் என்னோட வளர்ச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேக் போனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் மியூசிக் டைரக்டராக இருக்கிற டைமில் எந்த ஃபங்க்ஷனுக்கும் மனைவியை கூட்டிகிட்டு போக மாட்டாராம். அவருக்கு வந்து எனக்கே பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேது, என் மனைவிக்கு எங்கே கிடைக்கும், என் மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன் வச்சாயா மனுஷன், தான் ஒய்ஃபுக்கு பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டோம்னா நல்லா இருக்காது. நீயும் நானும் அப்படின்னு வாழ்ந்தால் தான் வாழ முடியும். இதற்கு இவர்கள் இருவருடைய வாழ்க்கை, இருவருன்னு சொல்ல முடியாது, 4 பேரோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. விஜய் ஆண்டனி வில் பவரோட எஞ்சி வந்தது இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மோசமான சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக இருந்தால் மேலே வந்துடலாம் அப்படின்றதுக்கு அவருடைய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கம்பேக் ஆனது, மியூசிக்கே தெரியாமல் மியூசிக் டைரக்டர் ஆனது, திடீர்னு 36 வயதில் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வில் பவரோட இறங்கினது, இதை வந்து சொல்லலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. வீரனை வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.